இது வந்து வலசர்வாக்கம்ல இருக்கிற ஸ்ரீதேவி குப்பம் ஏரியா. ஸோ இந்த ஏரியால 200 டாக்ஸ் வரைக்கும் டெய்லி he is feeding from 12 o'clock to 3 o'clock. நீங்க ஒரு ஆளா பண்றீங்களே, அது ஒரு கஷ்டமா இல்லையா? மருந்து குடுக்கிறது கஷ்டமா தான் இருக்கும். குறைஞ்சபட்சம் ஒரு 200 கிலோவை பேப்பர் போட்டு ஒரு கரண்டியா காலி பண்ணணும். அது எவ்வளவு கஷ்டம் இருக்கும். ஒரு மாசத்துக்கு நான் வந்து 1.25 டன் சமைக்கிறேன். சமைக்கிறது கேஸ் 5 கேஸ் வரும். ஒரு மாசத்துக்கு 5 சிலிண்டர் வந்துருமா? ஃபினான்ஷியலா என்ன சார் இதுக்கு எப்படி ஃபினான்ஷியலா? அதாவது இன்னைக்கு நான் 1000 ரூபாய் சம்பாதிச்சேன்னா அன்னைக்கு ஓகே என்னோட சம்பாதிச்சதுல செலவு பண்ணேன். இன்னைக்கு நான் 1000 ரூபாய் சம்பாதிக்கலன்னா அன்னைக்கு கடன். கொரோனாக்கு அப்புறம் அந்த மாதிரி நிறைய கடன் உருவாயிடுச்சு. துப்புரவு பணியாளர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா பெரிய விஷயம், அவங்க என்னென்ன குப்பையை ரோட்ல போடுறாங்க அதெல்லாம் எடுக்கிறோம். நீங்க புண்ணிய காரியம் பண்றீங்க, இது எடுக்கிறதுக்கு என்ன, நீங்க வைங்க சார் நாங்க எடுத்துறோம். சந்தோஷமாவே எடுப்பாங்க. ரொம்ப ரேரான பீப்புள் இந்த மாதிரி நம்ம பார்ப்போம் லைஃப்ல. ஸோ அந்த மாதிரி பாக்குறோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம அப்ரிஷியேட் பண்ணி சப்போர்ட் பண்ணாதான் நம்மளால பண்ண முடியலனா கூட பண்றவங்களுக்கு நமக்கு ஒரு என்கரேஜ்மெண்டா இருக்கும் அப்படின்றத நான் ஃபீல் பண்ணேன். ஸோ அதனால தான் வந்து இந்த vlog வந்து நான் ரெக்கார்ட் பண்றேன். ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு சங்கீதா சேஸ். குட் மார்னிங், குட் ஈவினிங், குட் நைட், என்ன சொல்றதுன்னு தெரியல. ஏன்னா டைம் வந்து நைட் 11:15 ஆகுது. அதாவது 11:15 ராத்திரியில என்ன விளாகு வேண்டி கிடக்கு அப்படின்னு தோணும். எனக்கும் அது ஆக்சுவலா தோணுச்சு. 11:15 நம்ம என்ன விளாக் எடுக்க போறோம் அப்படின்னு தோணுது. ஆக்சுவலா இப்போ நம்ம வெளில போறோம். இது வந்து நம்ம வந்து சாப்பிட போறோம், இல்லை டீ குடிக்க போறோம், ஃப்ரெண்ட்ஸோட ஃபன் பண்ண போறோம், அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. இது வந்து ரொம்ப சடனா இந்த விஷயம் வந்து எனக்கு வெளியில ஒரு இடத்துல ஒண்ணு நடக்குது. சோ அதை வந்து எனக்கு வெளியில காட்டணும் அப்படின்றது தோணுச்சு. இப்படியும் சில பேர் வந்து உலகத்துல இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்றதுக்காக இதை வந்து ஒரு vlog-ஆ ரெக்கார்ட் பண்ணி காட்டணும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதனால நைட் டைம்ல வெளில போனாதான் அது வந்து ஒரு நைட் டைம்ல மட்டும்தான் அந்த விஷயம் நடக்கும். ஸோ அதனால நைட் டைம்ல நம்ம வந்துட்டு வெளில போய் அதை ரெக்கார்ட் பண்ணி காட்டலாம் அப்படின்னு சொல்லி நான் ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இது மூலமா இந்த விஷயம் வந்து நிறைய பேருக்கு ஒரு ஐ ஓப்பனரா இருக்கும் அப்படின்னு எனக்கு கண்டிப்பா நம்பிக்கை இருக்கு. ஏன்னா நம்ம ஸ்கின் கேர் பண்றோம், ஹேர் கேர் பண்றோம், குக்கிங் vlog பண்றோம், ஃப்ரெண்ட்ஸோட வெளியில போய் நல்லா அரட்டை அடிக்கிறோம். எல்லாமே நம்ம ஒரு விஷயமா, ஒரு கண்டென்ட்டா, ஒரு vlog-ஆ நம்ம பண்றோம். பட் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணாலுமே அப்பப்போ இந்த மாதிரி விஷயங்களும் பண்ணணும் அப்படின்றது எனக்கு இந்த மாதிரி என் மனசுக்குள்ள உன்னைய பத்தி இந்த மாதிரி ஒரு இதாகி போச்சு. ரொம்ப 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 பெரிய இன்ஸ்பிரேஷன், பெரிய ஆசை அப்படின்னே சொல்லலாம். முக்கியமா இதுதான் ரொம்ப பண்ணணும்ன்றது எனக்கு ரொம்ப பெரிய ஆசை. ஸோ அது இன்னைக்கு இந்த விஷயத்துல இருந்து நம்ம ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு சின்ன விஷ். ஸோ நான் எங்க போறேன் அப்படின்றத உங்களுக்கு ஆன் த வேல காட்டுறேன். ஓகே, கம் ஆன். நீ வந்தா கொலை பண்ணிடுவேன் உன்னை. ஸோ ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு, பார்க் பண்ணிட்டோம். நான் காட்டுறேன் இப்போ நம்ம எதுக்கு வந்திருக்கோன்றதை நான் இப்போ காட்டுறேன். கம் ஆன். ஸோ இவரை தான் நம்ம வந்து பார்க்க வந்திருக்கோம். இது வந்து வலசர்வாக்கம்ல இருக்கிற ஸ்ரீதேவி குப்பம் ஏரியா. ஸோ எல்லாம் வேக்சினேட்டடா சார்? எல்லாமே வேக்சினேட்டடா? இல்ல அப்படியா? இல்ல அப்புறம் எப்படி நீங்க கவர்மெண்ட் தான் பண்ணணும். பட் நீங்க எப்படி தைரியமா அப்புறம்? அது ஒண்ணும் ஆகாது. நம்ம குளிச்சிடுறோம். அது கரெக்டா போயிட்டு விளையாடுவேன், சாப்பாடு போடுவோம், அப்புறம் நைட் போய் குளிச்சிருவேன். அது இடையில எதுவும் சாப்பிட மாட்டேன். ஓகே. அந்த சரிடா விடுறா, அவன் கீரி தான் அவன் உயிர் பொழைச்சது அவனுக்கு. ஓ அப்படியா? அவன் மண்டையோட நான் விரல்ல தொட்டேன். ஓ நீங்க என்கிட்ட சொன்னீங்களா இவர்தானா அது? இந்த இடம் இன்னும் அது ஆர்மர் இருக்குது. அப்பப்பா இது ஃபுல்லாவே இது வரைக்கும் புழு வச்சு சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. எப்படி சரியாயிட்டாரா அதுங்கள? ஆமா, ஒரு மாசம் அவனை பெரிய போராடி அவனை காப்பாத்துன இது இந்த தழும்பு. இந்த இது வரைக்கும் புழு சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. இங்க இருந்து இது வரைக்கும் இது ஃபுல்லா ஒரு மாசம் 2 மாசம் போராடி சரியாயிட்டாரே. அப்படி ஒரு விஷயமே நடக்காத மாதிரி இருக்காரு. ஆமா, இவனை தான் அப்படியே வச்சு காப்பாத்துறான். ஆனா இவன் எனக்கு அதுக்கு முன்னாடி பழக்கமே கிடையாது. அப்படியா? அதுக்கு முன்னாடி எந்த பழக்கமே இல்ல. திடீர்னு ஒரு நாள் வந்தான்,
பார்த்தா இது ஃபுல்லா முடிவு வளர்ந்துருச்சுல்ல சரியாகி முடி பரவாயில்ல வளர்ந்துருச்சு. சூப்பர் சார். அவன் அந்த பக்கம் தெருவுல இருந்தவன் அதுக்கப்புறம் இங்க வந்து அவனை தன்னை காப்பாத்திக்கணும்னு சொல்லி தேடி வந்து என்கிட்ட மருந்து போட்டுட்டு போவான். கரெக்டா மருந்து கண்டுபிடிச்சிருக்கு, ஆளை கண்டுபிடிச்சிருக்கு. என்ன 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 சாப்பாடு ஒரு மாதிரி இப்ப கஞ்சி சாப்பாடு மாதிரி? ஆமா சிக்கன் வந்து ஒரு 20 கிலோ 20 இருந்து 25 கிலோ சிக்கன் வாங்குவேன் ஒரு நாளைக்கு. ஒரு நாளைக்கு 20 to 25 கிலோ. ஆமா அது சிக்கன் வேஸ்ட் தான். சிக்கன்னா அது கழுத்து கால் விங்ஸ் தோல் இதெல்லாம் சேர்ந்தது தான். அது 1 கிலோ 20 ரூபான்னு கொடுப்பாங்க. ஒரு 20 இருந்து 25 கிலோ வாங்குவேன். 20 கிலோ குறையாது. அதுக்கப்புறம் ஒரு 20 கிலோ அரிசி போடுவேன். 20 கிலோ அரிசி 20 கிலோ சிக்கன். அதான் பிரியாணி மாதிரி தான். ஒயிட் பிரியாணி ஒரு குட்டி பையன் சொல்லுவான் அங்கிள் டெய்லி ஒயிட் பிரியாணி தானா அப்படின்னு அது போட்டு அத நல்லா வேக வைப்பேன். பிரியாணி மாதிரியே தான். ஃபர்ஸ்ட் நல்லா கறியை வேக வச்சிருவேன். கறியை கொஞ்சம் கொலைய வேக வச்சிருவேன். கொலைய வேக வச்சு அதுக்கு மேல ரைஸ் போட்டு உள்ள வந்த பிறகு அதை மிக்ஸ் பண்ணுவேன். அதை மிக்ஸ் பண்ணும்போது அது ஆற வைக்கிறதுக்கே 4 மணி நேரம் ஆயிடும் ஆறது. அதுக்கப்புறம் அதை எடுத்து போட்டு தண்ணி ஊத்தி மிக்ஸ் பண்ணுவேன். ட்ரையா இருந்தா தண்ணி தாக எடுக்கும். அது ஒரு இடத்துக்கு அலைவாங்க. அந்த மாதிரி இப்ப தண்ணியோட மிக்ஸ் பண்ணி கொடுத்தேன்னா ஆமா. இன்னொரு விஷயம் அது ஒரு டாக்டர் பாக்தா அப்படின்றவர் தான் நமக்கு நாய்களுக்கெல்லாம் வந்து பண்றாங்க. ரொம்ப நல்ல சப்போர்ட்டா ட்ரீட்மெண்ட் பண்றாரு. அவரு சொன்னாரு நீங்க குடுக்கறது தான் பெஸ்ட் ஃபுட்டு, இதே ஃபாலோ பண்ணுங்க, இதுக்குள்ள வேற எதுவும் பண்ண வேண்டாம்னுவாங்க. இது அவங்க கூட்டுறதுக்கு முன்னாடினா நான் எடுக்கிறேன். அவங்களே சந்தோஷமா செய்வாங்க. துப்புரவு பணியாளர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா பெரிய விஷயம் அவங்க என்னென்ன குப்பையோ ரோட்ல போடுறாங்க அதெல்லாம் எடுக்கிறோம். நீங்க புண்ணியகாரியம் பண்றீங்க, இது எடுக்கிறதுக்கு என்ன நீங்க வைங்க சார் நாங்க எடுத்துறோம். சந்தோஷமாவே எடுப்பாங்க. நம்ம நெக்ஸ்ட் ஏரியா போலாமா? நிச்சயமா போலாம். ஓகே அடுத்த ஏரியால போய் பாப்போம். நம்ம சரி அவனுக்கு கொடுத்துட்டு சுப்பிரமணி கொடுத்துட்டு வந்துடுறேன். ஒரு மெடிசின் இதே ஃபுல்லாவே வேப்பெண்ணெய் இது பெயின் கில்லர் எல்லாமே இருக்கு. அதுக்கான பில்ஸ் மருந்து அடிப்பட்டா எல்லாமே அதுக்குள்ள இருக்கும். வாடாமா குட்டி வாடா சீக்கிரம் வாடா. இவங்க அம்மாவை வந்து ஒன்னொன்னு கொடுங்க என்கிட்ட கொடுங்க. ஒரு பேப்பர் கொடுங்க. இப்ப கருத்தடை ஆபரேஷன் பண்றதுக்கு அம்மாவை அனுப்பியிருக்கேன். அப்படியா? எங்க அங்க இருக்கிறாங்களா ஆபரேஷன்ல? ஆமா. இந்த மாதிரி ஒவ்வொரு ஏரியால ஒரு 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 10 பேர் 20 பேர் இந்த மாதிரி அழகா அந்த ஸ்ட்ரீட்டை ப்ரொடெக்ட் பண்றதுக்காகவே வச்சிருக்காங்க. இப்பெல்லாம் வந்து எப்படி சொல்றது, நிறைய இடத்துல டாக் பைட்ஸ் பாக்குறோம். ரொம்ப 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 மனசு கஷ்டமா இருக்கு. ஏன் இப்படி பண்ணுதுங்க இதுங்க? சடனா எங்க பார்த்தாலும் டாக் பைட்ஸ் இஷ்யூ வந்து பயங்கர ஒரு நியூஸ் வைரலாவே இருக்கு. டெய்லி ஒரு கேஸ் இந்த மாதிரி வந்துருது. இதெல்லாம் பார்க்கும்போது ஆல்ரெடி இந்த மாதிரி இருக்கிற ஆட்கள் ரொம்ப கம்மி, அவங்களுக்கு கிடைக்கிற சப்போர்ட்ஸுமே ரொம்ப கம்மி. இந்த மாதிரி இஷ்யூஸும் நிறைய வரும்போது இதுக்கப்புறம் யாரு முன்னாடி வந்து இந்த விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க, யார் சப்போர்ட் பண்ணுவாங்க, இதெல்லாம் யாரு வந்து இது பண்ணுவாங்க அப்படின்னு யோசிக்க ரொம்ப இதா இருக்கும். பட் மேபி கவர்மெண்ட் ஒரு ப்ராப்பரா இதுக்கு ஒரு விஷயம் எடுத்து ஒரு ஸ்ட்ரீட் டாக்ஸ்க்காக ஒரு பர்டிகுலரா ஏதாவது ஒரு ஷெல்டர் மாதிரி அரேஞ்ச் பண்ணி ப்ராப்பர் வேக்சினேஷன், ப்ராப்பர் என்ன அடிப்பட்டாலும் ஒரு ட்ரீட்மெண்ட். எல்லாருக்குமே டிப்ரெஷன் வர்றது தானே, நமக்குமே டிப்ரெஷன் வரும், ஸ்ட்ரெஸ் வரும், நம்ம எவ்வளோ ஹார்ம்ஃபுல்லாக நடந்துப்போம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயே வீட்டில் இருக்கவங்க கிட்டேயே. ஸோ சேம் அப்ளிகபிள் டு ஆல் த ஸ்பீசஸ்ல. ஸோ அதனால வந்து இது வந்து நம்ம அப்படியும் சொல்ல முடியாது, டாக்ஸ் நம்ம குழந்தைங்க முக்கியம் இல்லைன்னு சொல்ல முடியாது, இல்லை டாக்ஸ் மட்டும்தான் முக்கியம்னு சொல்ல முடியாது. எல்லாருமே முக்கியம். அதை எப்படி கோ எக்ஸிஸ்ட் பண்ணணும் அப்படின்றத வந்து
நம்ம கவர்மெண்ட் தான் ஆக்சுவலா இதுக்கு பண்ணணும் அப்படின்றது எல்லாருடைய பெரிய எக்ஸ்பெக்டேஷனா இருக்கு. இது பார்க்கும்போது ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குல்ல, எல்லாருக்கும் அப்படிதானே இருக்கும். இது வந்து 3வது ஏரியா, இங்க ஒரு 10 ஒரு ஏரியாவுக்கு எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்காரு, இங்க ஒரு 10 இருக்கும், அங்க ஒரு 15 இருக்கும் அப்படின்ற மாதிரி. ஸோ அதனால அந்தந்த ஒரு மீட் பாயிண்ட் மாதிரி இருக்கு. அந்த மீட் பாயிண்ட் போனா எல்லாம் வந்துடுறாங்க, அங்க அப்படியே சாப்பாடும் மருந்து அப்படியே குடிச்சிட்டு அப்படியே முடிஞ்சிருது. அது கொஞ்சம் கண்ணு தெரியாது. ஓ அப்படியா? பிளாக்குக்கு இது ஒயிட்டுக்கா? ஆமாமா. அது பிளாக் பாருங்க, கால் எப்படி வெட்டி இருக்காங்க. பார்த்தேன். எப்படி சார் கால் எப்படி இருக்கு? அப்படியே வெட்டி இருக்கு, கிழிஞ்சிருக்கு பாருங்க. ஐயோ பாவம். அது வந்து திருடங்க வெட்டுனது. அப்படியா? அந்த திருடங்க வரும்போது நைட்டு குலைக்கிறனால கல்ல விட்டு அடிச்சிருப்பாங்க போல. கையில கத்தி வச்சிருப்பாங்க, அது கத்தி அப்படியே அடிச்சிருவாங்க. ஏய் வாடா. நீங்க ஒரு ஆளா பண்றீங்களே, அது ஒரு கஷ்டமா இல்லையா? மருந்து குடுக்கிறது கஷ்டமா தான் இருக்கும். எவ்வளவு கஷ்டம்னா சாதாரண கஷ்டமா இருக்காது. 20 கிலோ அரிசி போட்டு 20 கிலோ அரிசி 25 கிலோ சிக்கன் அப்படின்னா அது வந்து அது 10 மடங்கு கணக்கு போட்டு குறைஞ்சபட்சம் ஒரு 200 கிலோவை பேப்பர் போட்டு ஒரு கரண்டியா காலி பண்ணணும். அது எவ்வளவு கஷ்டம் இருக்கும். ஒரு நாளைக்கு இப்ப 20 கிலோ அரிசி 20 கிலோ சிக்கன் சொல்றீங்க, அப்ப மாசம் எவ்வளவு வரும்? 200 கிலோ வாங்குவீங்களா? மொத்தமே வந்து கிட்டத்தட்ட எப்படி ஒரே கடையில வாங்க முடியாது இவ்வளவு சிக்கன்? ஹோல்சேல்ல 2-3 கடை இருக்கு, அவங்க ரெகுலரா கொடுத்துருவாங்க. இப்ப கணக்கு பார்த்தோம்னா இப்ப வந்து ஒரு நாளைக்கு 20 கிலோ கணக்குன்னு வச்சுங்களேன், அப்ப 600 கிலோ மாசத்துக்கு. 1/2 டன்னை விட அதிகம். அப்போ கறி 1/2 டன் அதிகம். இப்போ ஒரு மாசத்துக்கு நான் வந்து 1.25 டன் சமைக்கிறது. கேஸ் 5 கேஸ் வரும். ஒரு மாசத்துக்கு 5 சிலிண்டர் வந்துருமா? ஃபினான்ஷியலா என்ன சார் இதுக்கு எப்படி ஃபினான்ஷியலா? அதாவது இன்னைக்கு நான் 1000 ரூபாய் சம்பாதிச்சிட்டேன்னா அன்னைக்கு ஓகே என்னோட சம்பாத்தியத்துல செலவு பண்ணேன். இன்னைக்கு நான் 1000 ரூபாய் சம்பாதிக்கலன்னா அன்னைக்கு கடன். கொரோனாக்கு அப்புறம் அந்த மாதிரி நிறைய கடன் உருவாயிடுச்சு. இப்ப நாய் வந்து ஒற்றுமையா சாப்பிடாது அப்படிம்பாங்க, பாருங்க எவ்வளவு ஒற்றுமையா சாப்பிடுறாங்க. இப்போ மந்த்லி வச்சுக்கோங்களேன், இப்போ ஒரு டெய்லி வந்து எவ்வளவு சொன்னீங்க? 200 டாக்ஸா? ஆமா 200னா அப்போ மந்த்லி 30 நாளைக்கு சாப்பாடு போறீங்கன்னு வைங்க, அப்ராக்சிமேட்டா எவ்வளவு எல்லாத்துக்குமே சேர்த்து? அதாவது நான் கேக்குறது கேஸ், சிக்கன், ரைஸ், இதுங்களுக்கான மெடிசின் செலவு நம்ம கணக்கு போட முடியாது. அது வந்து டிபெண்ட்ஸ் ஆன் சிச்சுவேஷன், அந்த சூழ்நிலை பொறுத்த வரைக்கும். ஓகே அது வந்து கூட குறை வரும். இது வந்து கரெக்டா ஒரு நாளைக்கு 1000 ரூபாய். ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் எல்லாமே சேர்த்து 1000 ரூபாய். அப்ப 30 நாளைக்கு 30,000 ரூபாய். 30 நாளைக்கு 30,000 ரூபாய். இதுல ஏதாவது மெடிசன் ஏதாவது எக்ஸ்பென்சஸ் அதிகமா வந்துச்சுன்னா ஒரு 5000 ரூபாய் எக்ஸ்ட்ரா வந்துரும். எப்படினாலுமே 5000 ரூபாய் வராது. 5000 ரூபாய் அது கூட வந்துரும். அந்த டாக் வந்து எடுக்கிறதுக்கு அந்த மாதிரி. ஓகே இது இப்போ உங்களுக்கு இது ஒரு கமிட்மெண்ட் அப்படின்னு இருக்கறனால உங்களால வெளியில எந்த ஃபங்க்ஷன்ஸ் எந்த ஒரு எதுக்குமே ஒரு டெத்தோ ஒரு விசேஷமோ எதுக்குமே போக முடியாது. போனாலும் அந்த வேகத்துல ஓடி வந்து மறுபடியும் சாப்பாடு. அதுதான் ஜெனரலாவே பண்ணிட்டு இருக்கிறது. ஜெனரலா அது தவிர்க்கவே முடியாது. இதுதான் வந்து நான் வந்து சொல்லணும்னு ஆக்சுவலா vlog ரெக்கார்ட் பண்ணணும்னு நினைச்சதுக்கு ரீசனே பெருசா இதுதான். பிகாஸ் ஐ நோ ஹிம் ஃபார் த பாஸ்ட் 7 to 8 months. ஸோ எனக்கு ஓரளவுக்கு தெரியுன்றனால நான் ரொம்ப க்ளோஸாவே வாட்ச். ஸோ மேபி இப்போ நிறைய பேர் வந்து இதுல பெட் லவர்ஸா இருக்கலாம், நிறைய பேருக்கு வந்துட்டு ஹெல்ப் இந்த மாதிரி இறங்கி பண்ண முடியலன்னா கூட ஹெல்ப் பண்ணணும்னு சில பேருக்கு அந்த தாட்ஸ் இருந்திருக்கும், கண்டிப்பா இருந்திருக்கும். பட் எப்படி ஹெல்ப் பண்றது, யாரை போய் அப்ரோச் பண்ணி ஹெல்ப் பண்றது, இந்த மாதிரி இப்போ ப்ராப்பரா ஷெல்டர் வச்சிருக்கவங்களுக்கு ஹெல்ப் பண்றதா, இல்லை இந்த மாதிரி டெய்லி இந்த மாதிரி ஒரு சர்வீஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு ஹெல்ப் பண்றதா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன்ல கூட நிறைய பேர் அப்படியே பார்த்துட்டு விட்டுருப்பீங்க. பட் நான் சொல்றேன், அவர் வந்து நான் சொன்ன மாதிரி தான். ஸோ டெய்லி ஹி இஸ் ஃபீடிங் ஃபார் மோர் தென் 200 டாக்ஸ். ஹி இஸ் அ மேன் ஆஃப் டாக்ஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். மேபி பார்த்துட்டு இருக்க யாருக்காவது வந்துட்டு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா கண்டிப்பா நான் அவரோட கீழே அவரோட நம்பர் தரேன், அக்கௌண்ட் நம்பர் தரேன், அவரோட நம்பரும் தரேன். அவரோட பேர் வந்து பாஸ்கரன். ஸோ நான் சார் கூப்பிட்டா ஒரு பேர் டக்குனு எனக்கு மறந்துருச்சு. அவரோட பேர் வந்து பாஸ்கரன். ஸோ அவரோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் தரேன். பர்சனலாக சில பேர் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பண்ணிக்கலாம்னு நிறைய பேர் நினைப்பாங்க. நம்ம வந்து சும்மாவே போய் ஹெல்ப் பண்ண வேண்டாம், நம்ம போய் நேராக பார்த்துட்டு கூட ஹெல்ப் பண்ணலாம். மேபி சரௌண்டிங்ல யாராவது இருக்கீங்க, இல்லை இங்கே சென்னையிலயோ இல்லை வெளியூர்லையோ யாராக இருந்தாலுமே சரி நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவருக்கு கால் பண்ணுங்க. அவரோட மொபைல் நம்பர் நான் கொடுக்குறேன், கால் பண்ணுங்க. கால் பண்ணிட்டு டைரெக்டாக உங்களால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுங்க. பிகாஸ் இது வந்து எல்லாராலையும் டெய்லி எல்லாராலையுமே இதை பண்ண முடிஞ்ச ஒரு விஷயம் கிடையாது. இது வந்து ரொம்ப அசாத்தியமான விஷயம் தான். ஆக்சுவலாக சொல்லப்போனால் நம்மளால ஹெல்ப் பண்ண முடியும், பட் டெய்லி இறங்கி வந்து இந்த விஷயங்கள்லாம் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. ரொம்ப ரேரான பீப்புள் இந்த மாதிரி நம்ம பார்ப்போம் லைஃப்ல. ஸோ அந்த மாதிரி பார்க்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அப்ரிஷியேட் பண்ணி சப்போர்ட் பண்ணாதான் நம்மளால பண்ண முடியலன்னா கூட பண்றவங்களுக்கு நமக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும் அப்படின்றத நான் ஃபீல் பண்ணேன். ஸோ அதனால தான் வந்து
இந்த வீடியோ இந்த vlog வந்து நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக யாருக்காச்சும் பண்ணணும்னு தோணுச்சுன்னா தயவு செய்து பண்ணுங்கள் ப்ளீஸ். என்னோட பெரிய 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 ஹம்பிள் ரெக்வஸ்ட் இது. தயவு செய்து பண்ணுங்கள். மேபி கண்டிப்பாக ஒரு பெரிய நல்ல விஷயம் இது மூலமாக இந்த மாதிரி இருக்கிற ஒரு சோல்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு நான் ரொம்ப பர்சனலாக விஷ் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். See you on other video. Bye.